ஹாய் ஆல் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி நம்ம டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் பிடிலாங்க பாருங்க. அளவு ப்ளவுஸ் படி அப்படியே ஜாக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா கஸ்டமரும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம கடைசி பாயிண்ட், அதாவது முக்கியமான ஒன்று பார்த்துங்க, கடைசி ஃபினிஷிங்கில் நம்ம இதை அடிக்கிற பார்த்தீங்கன்னா சைடு அடிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஜாயிண்ட் வந்து ஒரே மாதிரி வரணும். அது எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. பேக் பீஸ் எந்த அளவுக்கு இருக்கோ பார்த்துக்கனால அதே அளவு வந்து ஃப்ரண்ட் பீஸும் நீங்கள் அடித்தது வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இது ஒரு இது பார்த்துக்குங்க. ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதான் முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கையை ஸ்டிச் பண்ணிக்கலாம். கையை வந்து அட்டாச் பண்ணுங்கள். இந்த கை பார்த்துங்க ஒரே மாதிரி வச்சு இந்த இடத்துல ஒரு ஜர்க்கா போட்டுக்குங்க. ஓகேவா? சிசரில் வந்து ஜர்க்காங்கிறது பார்த்திங்கன்னா தான், அதாவது இது வந்து சென்டருக்கு வரணும். ஓகேவா? இது வந்து ஃப்ரண்ட் தட்டு. ஓகேவா? ஃப்ரண்ட் தட்டில் வர்றது வந்து இந்த வளைவு வரணும் மெயினாக பார்த்துக்குங்க. இந்த வளைவு வந்து எக்ஸ்ட்ரா குடஞ்சி எடுத்துருப்போம். அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோவில் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா குடஞ்சி வச்சதை வந்து தான் முன்னாடி வைக்கணும் எப்போவுமே பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கையை வந்து அட்டாச் பண்ணி ஓவர்லக் போட்டாச்சு. ஓவர்லக் போட்டதுக்கப்புறம் இது ரெண்டும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சைடு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செக்கப். ஓகேங்களா? இப்போ தெளிவாக இருக்குது பார்த்துங்க. இதுவும் கரெக்டாக வரும். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக உட்காரும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? கம்கட் வந்து கரெக்டாக இருக்கணும். அளவு எப்படி இருக்குதோ அதே மாதிரியே ஃப்ரண்ட் தட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க. கரெக்டாக ஒரே மாதிரி எல்லாமே அடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். அளவுப்படி அளவு ஜாக்கெட் படி அடிங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த டிப்ஸ் வரைக்கும் வெயிட்டிங்.